ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் கிட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, LCM HCFல பாலினாமியல் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக 2018 to 19 கடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த GCD கிரேட் காமன் டிவிசர் ஆஃப் a⁻3 - 1 அண்ட் a⁻2 - 1. ஏன்னா GCD அப்படின்னாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCFனாலும் ஒன்று தான். ஸோ இது என்னென்னா தமிழ் என்ன சொல்லுவோம், நீ போவான்னு சொல்லியிருப்போம். இது எப்படி இந்த பாலினாமியல் அப்படிங்கிறது வந்து பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, a⁻3 - 1ங்கிறதுக்கு பதிலாக a⁻3 - b⁻3யோட ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியணும். a - b இன்ட்டு a² + ab + b². இது ஒரு ஃபார்முலா அல்ஜிப்ராவில். அடுத்து நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், a² - b² = a + b இன்ட்டு a - b. இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, a⁻3 - 1. இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும், a - 1 a² + a + 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து அங்கே இருக்கிற ஃபார்முலா படி a - b இன்ட்டு a² + ab + b². அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, a² - 1. ஓகேங்களா, இது நமக்கு என்ன இருக்கும், a - 1 இன்ட்டு a + 1. இப்போ நமக்கு இருக்கிறதுல காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும், ரெண்டுலேயுமே a - 1. இதுதான் நமக்கு வந்து கிரேட் காமன் டிவிசர் ஆர் HCF. ஓகேங்களா, இதனோட வேல்யூ என்ன இருக்கும், a - 1. ஸோ நமக்கு சாய்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, a - 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, செகண்ட் சம், ஃபைண்ட் த GCD ஆஃப் த ஃபாலோயிங் x⁻3 - x² + x - 1 x⁻4 - 1. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து கிரேட் காமன் டிவிசர் ஆர் HCF கண்டுபிடிக்கணும் நாம. இப்போது இந்த இதில் x⁻3 - x² + x - 1 இதில் நம்ம எப்படி இது பண்ணலான்னா, இந்த ரெண்டுலேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் x² வெளியில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும், x - 1 வந்துடும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1 மட்டும் வெளியில் எடுத்திங்கன்னா இருக்கும், x - 1 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இதுவும் இவங்க ரெண்டு பேரும் காமனாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடியது வந்து x² + 1. இந்த ரெண்டு இதில் நம்ம 1 எடுத்தால் மட்டும் போதும், x - 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து இப்போது இதில் வந்து சிம்பிளிஃபை வேண்டிய வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல x⁻4 - 1 இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், x⁻2 - 1/2 இது என்ன இருக்குது, a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம், x² + 1 இன்ட்டு x² - 1 a + b இன்ட்டு a - b பண்ணலாம். எகெயின் பாருங்கள், a² - b²ன்ற இதில் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால x² + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 1. இப்போது ரெண்டுக்குமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண பிறகு இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, இங்கேயும் x² + 1 இருக்குது, இங்கேயும் x² + 1 இருக்குது, இங்கே x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது. அப்போது நமக்கு தேவையான கிரேட் காமன் டிவிசர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, x² + 1 x - 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்ஸ். அடுத்த சம ஃபைண்ட் த HCF ஆஃப் c² - d². அடுத்து c × c - c. இப்போ பாருங்க, இதை c² - d². இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது, a² - b² ஃபார்மேட் இருக்குங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்கும், a + b இன்ட்டு a - b, c + d இன்ட்டு c - d. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன இருக்கும், c இன்ட்டு c - c. இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால் c இன்ட்டு c - c மட்டும் இருக்கும். இப்போது நமக்கு கேட்டிருக்கிற காமன் ஃபேக்டர் என்னவாக இருக்கும், ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும், c - c மட்டும்தான். அதனால் HCF ஆஃப் வேல்யூ என்ன இருக்கும், c - d. ஸோ இன்னும் நம்ம ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது, ஸோ d தான் ஆன்சர். ஓகே, அடுத்து ஃபோர்த் சம், HCF ஆஃப் x² - x - 2 x² + x - 6 3x² - 13x + 14. இப்போ ஃபஸ்ட் இதில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, x² - x - 2 இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் -1. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க, x + 1 ஓகேங்களா, x - 2. இப்போ பாருங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், 1 × -2 வந்து இப்படி போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்,
minus 1 ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் மல்டிபிள் x into x x ஸ்கொயர் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து x ஸ்கொயர் minus x minus 2 அப்படியே கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 6 இதுவும் அதே மாதிரி தான். ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ணணும்னா பிளஸ் 1 வரணும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், x பிளஸ் 3 x மைனஸ் 2 பாருங்க. 3யும் 2ம் மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸாக இருக்கும். 3 into 2 6 நமக்கு வந்துடும். பிளஸ் 3 மைனஸ் 2 அப்போ நமக்கு வரும் பிளஸ் 1 வந்துடும். ஸோ இதுவரை நமக்கு பிரச்சனை இல்லை. இதுவும் நமக்கு என்ன இருக்கும்னா சேம் கான்செப்ட் என்ன இருக்கும், minus 6 plus 3 minus 2 இது ரெண்டையும் plus and minus minus 3 into 2 minus 6 அப்போ இது ரெண்டையும் plus 3 minus 2 ஆட் பண்ணினா நமக்கு வந்து plus 1 வரும். ஸோ இதுதான் நமக்கு வந்து அடுத்த கான்செப்ட் இருக்கு. இப்போ இதுல தான் நமக்கு வந்து சிக்கலாது 3x ஸ்கொயர் minus 13x plus 14 இருக்குங்களா. இதுல நமக்கு என்ன இருக்கும், 3x ஸ்கொயர் minus 13x plus 14 இப்போ இதுக்கு இந்த மாதிரி क्वेश्चंस வந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதையுமே யோசிக்காதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே வந்து இந்த லாஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இருக்கும் 3 into 14 வந்து பாருங்க வச்சுக்கோங்க, 3 into 14 அப்ப என்ன இருக்கும், 3 4s are 12 carry 1 42 வரும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 42 வரும், அது ரெண்டையும் ஆட் பண்ணா 13 வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இருக்குங்க, 7 into 6 ஓகேங்களா 42. ஓ நம்ம இந்த இடத்துல ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணோம், இது நம்ம ஏற்கனவே இதை மல்டிப்ளை பண்றதுனால இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஓகேங்களா மைனஸ் 7x பிளஸ் 14. இப்போ உள்ள இருக்கிற மைனஸ் 6x மைனஸ் 7x ஆட் பண்ணி பாருங்க, மைனஸ் 13x வந்துடும். இப்போ இது நம்ம எப்படி காமனா இது பண்றது, இங்க x ஸ்கொயர் இருக்குது, இங்க x இருக்கு. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இதுல நீங்க வந்து இது பண்றப்போ வேல்யூவை இந்த வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறப்போ நமக்கு வந்து இருக்கும் 3 வெளியில எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 3x வெளியில எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், x மைனஸ் 2 வந்துடும். 3x மட்டும் வெளியில எடுத்தோம்னா இங்க வந்து x மட்டும் இருக்கும், இங்க என்ன இருக்கும் 2x மட்டும் 2 மட்டும் இருக்கும். மறுபடியும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 3x into x 3x ஸ்கொயர் ஓகேங்களா. மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும், 3x into 2 வந்து 6x. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த மைனஸ் 7 இருக்கு இல்லைங்களா, 7 மட்டும் வெளில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன இருக்கும் அப்படின்னா x மைனஸ் 2. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 7 into x மைனஸ் 7x மைனஸ் into மைனஸ் பிளஸ் 7 2s are 14 இது மாதிரி மட்டும் கிடைக்கும். இப்போ பாருங்க x மைனஸ் 2 x மைனஸ் 2 சேமா இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம் 3x மைனஸ் 7 ஓகேங்களா x மைனஸ் 2 இதை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற 3 இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எது காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் x மைனஸ் 2 காமனா இருக்கு, இந்த இதுலயும் x மைனஸ் 2 காமனா இருக்கு. அடுத்தது 3x ஸ்கொயர் 13x பிளஸ் 14க்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல x மைனஸ் 2 காமனா இருக்கு. அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின்ஸ் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் என்ன இருக்கும், x minus 2. So நம்மளுடைய ஆன்சர்ஸ் இங்க எங்க இருக்கு, x minus 2, B is the answer. Okay. Fifth sum, find the LCM and HCF of 15x power 4 y power 3 z power 5, 12x square y power 7 z power 2. So இதுக்கு வந்து LCM HCF ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். First LCM ஓகேங்களா, LCM பார்ப்போம். 12க்கும் 15க்கும் வந்து பார்த்தீங்கன்னா LCM எடுக்கணும், 15க்கும் 12க்கும் LCM எடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்கணும் 15. 15 2ஆல மல்டிப்ளை பண்ணா 30, 12 டிவிசிபிள் ஆகாது. 3ஆல 45 அகைன் டிவிசிபிள் ஆகாது. 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 60 வரும். 60 எழுதிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 12 டிவிசிபிள் ஆகும். ஸோ இதோட ரெண்டோட LCM வேல்யூ என்ன இருக்கும் 60. இப்போ என்ன பண்ணுவோம், இதை நீங்க நார்மலா நீங்க வந்து 15 12 அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 டேபிள்ஸ் எடுத்தீங்கன்னா இருக்கும் 5 டைம்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 4 டைம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 3 5 4 ஓகேங்களா, 3 5s are நமக்கு என்ன இருக்கும் 15, 4 டைம்ஸ் ஆஃப் 15 வந்து எவ்வளோ இருக்கும் 60 ஓகேங்களா. இதை நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டாவே இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 12 டிவிசிபிள் ஆகுமா 15 டிவிசிபிள் ஆகுமா அந்த நம்ம காமனா ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நமக்கு 60 எடுத்துட்டோம்,
LCM சொல்லிட்டாங்கனாவே நமக்கு கண்டுபிடிக்க XYZ XYZ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க XYZ அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி XYZ இல்ல பிரைம் ஃபேக்டர் நம்பர் 2 3 7 மல்டிப்ளை பண்ணி வரதோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுல பவர்ல எது ஹையஸ்டா இருக்கோ எக்ஸுக்கு எது ஹையஸ்ட் பவர் இருக்கு, ஒய்க்கு எது ஹையஸ்ட் பவர் இருக்கு, இசட்டுக்கு எது ஹையஸ்ட் பவர் இருக்குன்னு எடுத்து எழுதினாவே அதனோட LCM வேல்யூவா இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்க x பவர் 4 இருக்கு, இங்க x பவர் 2 இருக்கு. அப்போ x பவர் 4. ஒய்க்கு அங்க y பவர் 3 y பவர் 7. அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து y பவர் 7. இசட்க்கு z பவர் 5 z பவர் 2. அப்போ z பவர் 5. சோ நம்மளுடைய LCM என்னவா இருக்கும் அப்படின்னா 60 x பவர் 4 y பவர் 7 z பவர் 5. அதுக்கு இந்த இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்கணும்னா இப்போ 15க்கும் 12க்கும் இந்த இதே இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க எப்படி வருதுங்க 15 அப்படின்னா நம்ம என்ன இருக்கும் 3 into 5. 12 அப்படின்னா 3 into 4. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன வரும் இதுக்கு HCF என்னவா இருக்கும் 3. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து 3 நீங்க அப்படியே எழுதிக்கலாம். 3 எழுதின பிறகு இப்பவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேயும் XYZ இருக்கு, இங்கேயும் XYZ இருக்கு. அப்போ காமனா நமக்கு வந்து XYZ தான். இப்போ என்ன பண்ணோம் நீங்க LCM வந்து பவர் ஹையஸ்ட் எடுத்தீங்களோ அதே மாதிரி HCF அப்படின்னா ஒவ்வொரு இதுலையும் எது லீஸ்ட் பவரா இருக்குதோ அதை மட்டும் நம்ம எழுதணும். இப்போ Xக்கு எது லீஸ்ட் பவர் பவர் 2, Yக்கு எது லீஸ்ட் பவர் பவர் 3, Zக்கு எது லீஸ்ட் பவர் பவர் 2. ஸோ இதான் நமக்கு வந்து HCF வேல்யூ. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நமக்கு வந்து சாய்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த சாய்ஸ் வந்து 60 x பவர் 4 y பவர் 7 z பவர் 5 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் C ல இருக்கு. Okay.